இதுக்கு முன்னாடி சுவாமி பாண்டிய மன்னர்களினுடைய குல கொழுந்துகளுக்கு அத்தனை பேருக்கும் தன்னுடைய வம்ச வாரிசாக விளங்கி வந்த பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் என்ன சிரமம் வந்தாலும் ஓடி வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் படலம் முன்னாடி வரைக்கும். இப்போ அந்த வட்டத்தை தாண்டி வெளியில யார் கூப்பிட்டாலும் ஓடி வந்து உதவுற மாதிரியான எத்தனையோ திருவிளையாடல்கள் லீலைகளை நடத்துறார். அந்த வகையில இன்னைக்கு வளையல் விட்டுற படலம், அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம், இலப இலச்சினை இடப அதாவது ரிஷப இலச்சினை இட்ட படலம், இந்த மூணையும் பத்தி தான் பார்க்க போறோம். மதுரையில வளையல் விட்டுற படலம் ரொம்ப விசேஷம். ஆவணி மூலம் அப்பதான் நடக்கும். எங்க வீட்டு பெரிய பாப்பா, அதாவது பெரியக்காவினுடைய மகள், அந்த கரெக்டா அந்த வளையல் விட்டுற படலம் அன்னைக்குதான் பிறந்தா. அந்த குழந்தை பிறந்த உடனே சுவாமி அவங்க அந்த பிட்சாடனார் உருவமா வரும். அவங்க அந்த சுவாமியினுடைய வீதி உலா வரும் இல்லையா, அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம், பிறந்த குழந்தைங்க எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுட்டு கொடுப்பாங்க. கரெக்டா பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே சுவாமி வீதி உலா வாசல்ல வந்தது. ஆஸ்பத்திரி அந்த மெயின் ரோட்ல அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால குழந்தைக்கு தெய்வத்தின் சுவாமி இப்ப மீனாட்சி பாதத்துல இருந்து அந்த பிறந்த குழந்தை, பிஞ்சு குழந்தைக்கு அந்த வளையல் கிடைச்சது. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவளும் மூல நட்சத்திரத்துலதான் பிறந்த குழந்தை. இன்றைக்கு வெளிநாட்டுல ரொம்ப சிறப்பா இருக்காங்க, வாழ்க. ஆக இந்த மதுரையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வளையல் விட்டுற படலம் ரொம்ப மனசுக்கு வந்து நெருங்கிய ஒரு திருவிளையாடல், நெருக்கமான ஒரு விஷயம். ஆனா இதை ஏன் கொண்டாடுறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு இப்ப வரைக்கும் தெரியாது. நானும் வளையல் விட்டுற படலம் எதுக்கு வித்தாங்க வளையல் வித்துட்டு வருவார் சுவாமி, வந்து வளையல் வித்துட்டு வருவார். பச்சை வலை, பவள வலைன்னு எல்லா வலையும் வித்துட்டு வருவாரு, எல்லாரும் வாங்கிப்பாங்க, அவ்வளவுதான். இதற்கு பின்னாடி என்ன தாத்பரியம், எதுக்காக இது, ஏன் பிட்சாடனார் கூட வர்றார்? வளையல் விற்கிறாரு சரி, பிட்சாடனார் எதுக்கு கூடவே வராரு? நாங்க ஒரு சில சமயம் கேட்டு பார்த்திருக்கோம், ஒரு சில சமயம் கேட்டும் பார்க்க மாட்டோம். சரி, அது அப்படிதான் போல. இந்த திருவிழா இப்படிதான் நடக்கும், இந்த சுவாமி ஊர்வலம் இப்படிதான் நடக்கும், அப்படி கடந்திருக்கும். எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அவ்வளவுதான் புத்தி. ஒன்னும் பெருசா அதை வந்து கூர்ந்து பார்த்து கவனிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த பக்குவம் வராமலே போயிருக்கு. சரி, இப்போதாவது சுவாமி கொடுத்தாரு, அது வரைக்கும் சந்தோஷம். பெட்டர் லேட் தென் நெவர் மாதிரி. இந்த தேவதாரு வனத்திற்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தேவதாரு வனம்னு இப்ப அவங்க சொல்றது ஒரு ஒரு கட்டத்துல தாருகாவனம்ங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. தாருகாவனத்துக்கு தேவதாரு வனம்ங்கிற ஒரு பேரும் உண்டு. இந்த தேவதாரு வனத்துல வாழும் ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினிகளுக்கும் தாங்கள் தான் ஒழுக்க சீலர்கள் அப்படிங்கிற ஒரு கர்வம். தங்களை மிஞ்ச இந்த ஒழுக்கத்தில் தங்களை மிஞ்ச ஆள் இல்லை, தங்களை போல ஒரு வேத சிரோன்மணிகள் வேள்வில ஊறி போய் திளைக்கக்கூடிய பக்த சிரோன்மணிகள் யாரும் இல்லைங்கிற ஒரு நினைப்பு. ரிஷி பத்தினிகளுக்கு தங்களை விட கற்பில் சிறந்த பெண்கள் இந்த ஊர்ல உலகத்திலேயே இல்லை, ஏன் இந்த அண்டாண்ட கோடி பிரபஞ்சத்திலேயே இல்லைங்கிற நினைப்பு. சுவாமிக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா அவருக்கு சும்மா அப்படி விளையாடி பார்க்கணும்னு தோணும்ல. ஓ, அந்த மாதிரி கதையா? ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நீங்க ஏளனமா பாப்பீங்களா, பேசுவீங்களா? அதையும் பாத்துருவோமே. எதுவுமே இல்லாதப்பதான் நீ யோக்கியமா இருக்கியா, இல்ல எல்லாம் இருந்தும் யோக்கியமா இருக்கியா? இது ரொம்ப முக்கியம். ஒருத்தனுக்கு திருட வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? அவன் ஒரு சூழ்நிலையால ஒருத்தன் திருடுறான். திருடன் ஒத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனாலும் அவன் திருடல, அவன் யோகியன். சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, யோகியம் வரா சொம்பெடுத்து உள்ளவை அப்படின்னு. அவன் யோகியனா இருந்தா அந்த சொம்பை இதுக்கு எடுத்து நீ உள்ள வைக்கணும். அது வெள்ளி சொம்போ பித்தளை சொம்போ, அது பாட்டுல அது இருந்துடலாமே இல்லையா, வாசனையில இருந்துடலாமே. வருவான், உட்காருவான், பேசுவான், பேசும்போது உள்ள பேசி முடிச்சுட்டு அவன் கிளம்பும்போது பார்த்தா அந்த சொம்பு இருக்காது. சொம்புதான் சின்னதுதான், நான் கூட எத்தனை தடவை காசு போட்டு வாங்குறது. அதனாலதான் சொல்லுவாங்க ஊர்ல யோகியம் வரா சொம்பெடுத்து உள்ள வைப்பாங்க. ஆக வாய்ப்பு கிடைத்தாலும் இவங்கெல்லாம் ஒழுக்க சிலர்களாக இருப்பாங்களா, இல்ல வாய்ப்பே கிடைக்காததுனால இவங்கெல்லாம், அதாவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பாருங்களேன், அந்த காலத்திலேயே கேட்டட் கம்யூனிட்டி எல்லாம் இருந்திருக்கு. அந்த தாரகாவனத்துக்குள்ள அவங்க இருக்காங்க, அவங்க வெளியாட்களோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்லை. அதனால அவங்க வரைக்கும் அவங்க பாட்டுல சமத்தா இருக்காங்க. இதே பொதுவுல, அதாவது அந்த அந்த இடத்த விட்டு வெளி இடத்துக்கு வந்து
மற்றவர்களை பார்த்தால் அவங்க மனசுல சஞ்சலம் வருமா வராதா, இதெல்லாம் பெரும் கேள்வி. சாமிக்கு ஒரு ஆசை, அட சோதிச்சிருவோமே. அதானே, எத்தனை நாளைக்கு சும்மா மூலஸ்தானத்திலேயே உட்காந்துட்டு இவங்க கொடுக்குற பட்ட சாப்பாடையும் ஒரு வெந்தும் வேகாம உப்பு இல்லாம பாதியை உப்போட போட்டு கொடுக்குற சுண்டலையும் நைவேத்தியமா எடுத்துக்கிட்டு அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறது. கொஞ்சம் விளையாடினா தானே அவருக்கும் பொழுது போகும். விளையாடி பார்த்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த தாருகாவன பெண்கள், ரிஷி பத்னிகள் எந்த இடத்துல இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு சுவாமி பிட்சாடனாராக வருகிறார். அதுவும் அந்த பிட்சை கேட்டு வர்றவர் எப்படி வராருன்னா, ரொம்ப அழகா தன்னை மாத்திக்கிட்டாராம். அப்படி சக்கச்சவேர்னு அப்படி ஒரு சிவந்த மேனி, உமின் சிரிப்பு, பார்க்கும் போதே அப்படி யாருப்பா அது, பார்க்க சூப்பரா இருக்கானே இந்த பையன், வாட்ட சாட்டமா இளவட்டமா அப்படின்னு சொல்ற மாதிரியான உடம்பு வாகு, உடல் கட்டு. அப்படி ஜிம்முக்கு எல்லாம் போன அப்படி சிக்ஸ் பேக், ஜிம்முக்கு போறது சிக்ஸ் பேக் எல்லாம் சாமி வச்சுட்டாரு எப்பவோ. உடல் அப்படி கட்டு மஸ்தானா இருந்த, கட்டு கட்டா இருந்ததான் உடம்பு. இன்னைக்கு அந்த கட்டுக்காக தானே அவ்வளவு ஜிம்ல அந்த பாடுபடுறாங்க, அந்த மசில்ஸ் அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வரணும்னு. அப்படி பார்க்கும்போது ஆம்பளைங்களா இருந்தா கூட, ஏய் யார் பாயமா பார்க்க இவ்வளவு நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சௌந்தரிய ரூபமா வந்தாராம். கோவணம் மட்டும்தான் கட்டி இருந்தாராம், எந்த விதமான, ஏற்கனவே ஒரு புலித்தோல் மட்டும்தான் போட்டிருப்பாரு. அவர் எங்க என்னைக்கு 8 முழம் வேட்டியும் 16 வேஷ்டியும் கட்டினாரு. நம்மளா பார்த்து கட்டி விடுறதுதான். அவர் அதுக்கெல்லாம் எப்பாடை போட எனக்கு இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் சமத்தா புலித்தோல் போட்டுட்டு அவர் பாட்டுல சௌரியமா உட்கார்ந்துருப்பாரு. இந்த ரிஷி பத்திரிகள் இருக்கிற இடத்துக்கு உடம்பு முழுக்க விபூதி பூசிட்டு ஒரு பிட்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு மட்டும் இடத்துல கட்டி அப்படி அழகா அப்படி மெதுவா ஆடி அசைஞ்சு நடந்து வராராம். ஆண்களே பார்த்துட்டு ஏய் செம்மையா இருக்காம்பான்னு சொல்ற மாதிரியான ஒரு உருவத்தோட வரக்கூடியவர் பெண்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அடுத்த க்ஷணம் மதி இழந்து போயினர். என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே போட்டது போட்டபடி சமைச்சா சமையல் அப்படியே பாதியில விட்டுடுறது, துவைச்சா துவைச்சபடியே பாதியில விட்டுடுறது, அங்க மாவு அரைக்கிறது, வேற ஏதாவது இடிக்கிறது, சலிக்கிறதுன்னு எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு அப்படியே இவர் பின்னாடியே போனாங்களாம். மேல இருக்கிற மேலாடை நழுவி விழுறது கூட தெரியாம போனாங்களாம். அப்படியே அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அப்படி கூட்டமா அவர் காலடியில உட்கார்ந்து அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல, இவங்க எல்லாம் எதுக்கோ சிரிக்க, அவர் என்ன நீ என்ன நீ என்ன பண்ணிருக்க இன்னைக்கு, உன் பேர் என்ன உன் பேர் என்னன்னு எல்லாம் கேட்டு வைக்க, இவங்க ஐயோ உருகி ஆறா கரைஞ்சு பாகா குழஞ்சு. யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல, அப்படியே பார்க்காம விட்டுருவாங்களா, இங்கங்க போற ஜென்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஆண்மலைங்க யாராவது பார்ப்பாங்கல்ல, கொதிச்சு போய் ஓடி வந்து ரிஷிகள் அத்தனை பேரும் தவம் செஞ்சுட்டு இருக்கிற ரிஷிகள் கிட்ட, ஐயோ நீங்க பாட்டுல எங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க, எவனோ ஒருத்தன் பிட்சாடனும் கோலத்துல வந்திருக்கான், கோமணம் மட்டும்தான் கட்டியிருக்கான், ஆனா பார்க்க ஆளு அழகா அம்சமா இருக்கான்யா, அந்த கண்ணும் அவன் மூக்கும் அவன் உதடும் சும்மா பாக்குறதுக்கு நம்மளுக்கே அப்படி இருக்கு, பொம்பளைங்க கேட்கவா வேணும். எங்க ரிஷி பத்திரிகள்லாம் கற்பொழுக்கத்தில் சிறந்தவர்கள். கிழிச்ச போய் பாரு என்ன நடக்குதுன்னு போய் பாரு, நல்லா சொன்னப்போ இப்படியே உட்காந்து நீங்க சொல்லிட்டு விட்டா அவன் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டே கூட்டிட்டு போயிடுவான், போய் என்ன ஆச்சுன்னு பார்த்து திட்டி விட்டு கூட்டிட்டு வாங்கயான்னு சொல்லி ஒருத்தர் ஓடி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க எல்லாம் போய் பார்த்தா மேல இருக்கிற வஸ்திரம் நழுவி விழுந்தது கூட தெரியாம அப்படியே மயங்கி போய் பேசிட்டு ஏதோ கூடி நின்னு எல்லாரும் அவர் ஏதோ சொல்ல இவங்க சிரிக்க அப்படியே அப்படியான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரிஷிகளுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. நமக்குதான் தெரியுமே, ரிஷிகளுக்கு கோபம் வந்தா உடனே என்ன, இந்த அப்படி சாபம் அதுதானே. திட்டுறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. தன் உணர்வு வந்தவங்கள உதறி போட்டு நிமிந்து பாக்குறாங்க. ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், என்னது கன்றாவி, நம்ம யாரை நோக்கி வந்தோம், எதுக்காக வந்தோம், எதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், வீடு அங்கெங்கேயோ இருக்கு, ஆமா இப்ப நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னு பார்த்தா கூட்டத்துல யாரையும் காணோம், இங்க ஒருத்தன் இருந்தானே அவனை பார்க்க நாங்க எதுவும் தப்பு செய்யலைங்க, அவன் தாங்க வந்தான் சிரிச்சான் பேசினான், எவனாவது வந்து பேசி சிரிச்சு அப்படியே போயிடுவியா, உனக்குன்னு சொந்தமா அறிவில்ல, எல்லா திட்டையும் வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே பாவமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. வந்தது யாருன்னு இவங்களுக்கு புரியுது, ஞான திருஷ்டியில பாக்குறாங்க, வந்தது யாருன்னு தெரியுது. ஏற்கனவே இவங்களுக்கு சுவாமி மேல ஒரு டிஷம் உண்டு, ஒரு பிணக்கு உண்டு. என்ன அப்படின்னா, நாம தான் வேள்வி செய்யறோம்,
நம்ம வேள்வி செய்யறதுனாலதான் தொடர்ந்து அவிர்வாகம் கிடைக்குது. நாம அவிர்வாகம் கொடுக்கறதுனாலதான் 30 தேவர்களும் செழுமையா இருக்கிறதுக்கு முடியுது. அவங்க செழுமையா இருக்கிறதுனால உலகங்களும் அது பாட்டுல இயங்குது. உலகமும் அது பாட்டுல இயங்குறதுனால இயற்கை பிரபஞ்சம் சிருஷ்டி எல்லாம் சரியா போகுது. ஆக இந்த பூமி சுத்துறதே நம்மளாலதான். எப்படி கர்வம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது பாருங்க. அதனால அந்த சிவத்தை விட நாம தான் பெருசு. அந்த ஆள் என்ன, அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த ஆள் என்னைக்காவது ஒரு ஹோமம் பண்ணியிருக்காரா? அந்த ஆள் என்னைக்காவது ஒரு மந்திரம் சொல்லி நீ பாத்திருக்கியா? எல்லா மந்திரமும் அவனை சொல்லுது. ஆனா அந்த ஆளு மந்திரம் சொல்லி யாராவது கேட்டிருக்கோமா? எதுக்கு கேட்கணும்? ஞானத்தின் பூரணத்துவம், முடிவாந்த முடிவு, முடிந்த முடிவு. அவன் அவன்தான் முடிவு, அவன் தான் ஆரம்பம். அவன் யாருக்கு மந்திரம் சொல்லணும்? உனக்கு வேணும்னா நீ சொல்லணும், மோட்சம் கிடைக்கும். சிவத்துக்கு மோட்சம் கிடைச்சா என்ன, கிடைக்காம என்ன? அதனால இந்த தாரகாவனத்து ரிஷிகளுக்கு எல்லாம் என்ன எண்ணம் அப்படின்னா, நாம தான் சிவத்தை விட நாம மேலானவர்கள்ங்கிற எண்ணம். அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்கு தான் ரிஷி பத்தினிகள்ல அவங்களுடைய கற்பை இழக்க வைக்கும் சம்பவம் ஒரு நடத்தி வச்சார். இவங்களுக்கு கோபம் தலைக்கேறி மனைவிகளை பார்த்து சபிக்கிறார்கள். வந்தவன் யாரு தெரியுமா? அந்த கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கான்ல சிவபெருமான், அவன் தான் வந்திருக்கான். பிட்சாடனர் ரூபத்துல பிச்சை எடுக்கிறவன் மாதிரி வந்திருக்கான். எப்ப பாரு திருவோட்டு, எலும்பு குடுமால, பாம்பு தோல்னு இப்படிதான் இருப்பான். கொஞ்சம் கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுப்போம், நீட்டா டீசெண்டா வருவோம், அதெல்லாம் கிடையாது. எப்ப பாரு சுடுகாட்டுல இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான், சாம்பல் எடுத்து பூசிக்கிறதும் புலித்தோலை கட்டிக்கிறதும் இப்படிதான் இருப்பான். அவன் தான் இன்னைக்கும் வந்திருக்கான். நீங்க அப்படி மெய் மறந்து மதியழந்து போய் அவன் பின்னாடியே போயிட்டீங்க. போங்க, அவன் பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறாங்க. எப்படிப்பட்ட சாபம் கொடுக்கறாங்க தெரியுமா? இந்த சிவன், இப்ப வந்த சிவபெருமான் மதுரை வீதியில மாணிக்கம் வித்துக்கிட்டு வந்தான் ஒரு நாள். வைணவ குலத்துல, அதாவது வைத்திக குலத்துல பிறந்து, வியாபாரி செட்டி குலத்துல பிறந்து மாணிக்கம் வித்துக்கிட்டு வந்தான். அதே செட்டி தெருவுல நீங்களும் போய் பிறங்க, போய் எல்லாரும் போங்க, போய் செட்டி பெண்களாக பிறங்க அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு விமோச்சனம் என்னன்னு கேக்குறாங்க. அந்த ஆளு திருப்பியும் வளையல் வித்துக்கிட்டு வருவாரு. உங்க கையை பிடிச்சு வளையல் போட்டு விடுவாரு. அவர் என்னைக்கு உங்க கையை பிடிச்சு வளையல் போட்டு விடுறாரோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு, அன்னைக்கு உங்களுக்கு சாப நிவர்த்தி. நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. அவங்க ரிஷிகள் சொன்னது சாப நிவர்த்தி. சரியா? சரின்னு சொல்லிட்டு காலம் உருண்டோட இவர்களும் அவன் செட்டி தெருவுல செட்டி குலத்துல பெண்களாக பிறக்கிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்றாங்க. உரிய திருமண பருவம் வருது எல்லாருக்கும். வீட்டுல அவங்க வீட்டுல கல்யாண பேச்சு எடுப்பாங்க. இவங்களும் ஏதோ அவங்களுக்கு ஏதோ இப்போதைக்கு எதுவும் ஞாபகத்துல வரல. அவங்க பாட்டுல அவங்க வேலையை இருக்காங்க. எப்படி பிட்சாடனாக வந்தாரோ அதே மாதிரி வளையல் விற்கும் வைசிகனாக திரும்பவும் வராரு. ஏற்கனவே மாணிக்கம் வித்துட்டாரு, இப்போ வளையல் விற்கிறதுக்காக வராரு. வைர வளை, தங்க வளை, முத்து வளை, பவள வளை, எல்லா வளையலும் என்கிட்ட இருக்கு. யாரெல்லாம் வந்து வளையல் வாங்கிக்கிறீங்களோ வாங்க, வளையல் வாங்கலையோ வளையல்னு கூவிட்டு வர்றாரு. சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. அவனை பார்த்த நிமிஷம் திருப்பியும் மதிமயங்கி போய் பின்னாடியே போறாங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு போட்டு விடு, உனக்கு போட்டு விடு, எனக்கு போட்டு விடு, இரு போற, எல்லாருக்கும் வளையல் இருக்கு, ஒவ்வொருத்தரா போட்டு விடுறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போடும்போது நீ நல்லா இருக்கியா, உனக்கு எப்படி இந்த கலர் பிடிச்சிருக்கா, அந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சிரிச்சு சிரிச்சு பேசி போட்டு வைக்கிறாரு. அந்த பெண்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா, நான் வரித்தால் உன்னையே கணவனாக வரிக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. ஓ பண்ணிக்கிறேனே, அதனால என்ன, நான் இன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடுத்த வீட்டுக்கு போய் வளையல் போட்டுட்டு நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டுட்டு பாரு 2 நாள் டைம் கொடு, 3ஆவது நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாருக்கும் வளையல போட்டு விட்டு எல்லாரையும் திருமணமும் செய்து கொண்டு இல்லறத்தில் கலந்து அத்தனை பேருக்கும் புத்திர பாக்கியத்தையும் கொடுத்து விட்டு மறைகிறார். ரிஷி பத்னிகள் சுவாமி மேல வச்ச அன்புக்காக சுவாமியுடனேயே இரண்டல கலக்கிறார்கள். சுவாமியோடு இல்லறம் நடத்தி
கணவன் மனைவியாக இல்லறம் நடத்தி இரண்டர கலந்து மகவை பெற்றுக் கொள்கிறார்கள். மறைஞ்சு போயிடுறாரு. எல்லாருக்கும் பிள்ளைங்க பிறக்கும். அவர் மறைஞ்சு 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 மறைஞ்சிடுறாரு. இந்த விஷயம் ரிஷிகளுக்கு காதுல கேக்குது. காதுல கேட்டு, இந்த மாதிரி நீங்க சாபம் கொடுத்த பெண்கள் எல்லாம் செட்டி தெருவுல செட்டி குளத்துல பெண்களா பிறந்து, அந்த நீங்க சொன்ன அந்த சிவபெருமான் இப்போ வளையல் விற்ற ஆளா வந்து எல்லாருக்கும் வளையல் போட்டு விடுறேன்னு சொல்லி எல்லாரையும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தி குழந்தையும் கொடுத்து மறைஞ்சும் போயிட்டாரு. இந்த ரிஷி பத்தினிகளுக்கு போய் பார்க்கலாம்னு தோணுது. இந்த ரிஷி பத்தினிகள் இந்த பெண்களை இந்த ரிஷிகள் இந்த ரிஷி பத்தினிகளை தேடி வராங்க. இவங்களுக்கு அந்த முன்ஜென்மம் ஞாபகம் இல்ல, ஆனா நடந்ததை சொல்றாங்க. நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஒரு ஜென்மத்துல நீங்க எங்க கணவரா, ரொம்ப சந்தோஷம். எது அந்த திட்னிய நீதானே, அந்த ஜாஸ்தியா திட்டினது நீதானே, இருக்கட்டும். இந்த ஜென்மம் எனக்கு போதும். சுவாமியோடு இரண்டரை கலந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பும் இந்த உயிரும் அவன் ஒருவனுக்கே சொந்தம். எதுவும் வேணாம், நாங்க வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நாங்க சிவனோடு இரண்டரை கலக்க ஆயத்தமாகி விட்டோம்னு சொல்லி சிவலோக பிராப்தி அடைகிறார்கள். அவங்க சொன்னது சாப நிவர்த்தி. இவங்க சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணது ஜென்ம நிவர்த்தி, பிறப்பு நிவர்த்தி. எப்பேற்பட்ட பாக்கியம்! சாபம்தான். இந்த சாபத்தை வரமாக மாற்றி கொண்டார்கள். ஏன்னா செஞ்ச தப்பு. அந்த தப்புங்கிறத விட சுவாமி மேல வச்ச பிரியம். சிவத்தை மிக்க தெய்வம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த இது வந்து லௌகீகமாவெல்லாம் இத பார்த்து ரொம்ப இன்னைக்கு இருக்கிற நடைமுறையோட எல்லாம் இதை ஒப்பிட்டு கொள்ள கூடவே கூடாது. இது வேற, அது வேற. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த கை இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இப்படி வச்சு தியானம் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த கட்டை விரல் ஆகப்பட்டது பரமாத்மா. இந்த கட்டை விரல் பரமாத்மா, இந்த ஆள்காட்டி விரல் ஜீவாத்மா. சுத்தி இருக்கும் இந்த மூணும் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்கள். இந்த மும்மலங்கள் இந்த அஞ்சும் எப்பவும் சேர்ந்துதான் இருக்கும். ஆனா கட்டவரல் மட்டும் எப்பவுமே தனியா இருக்கும். இந்த கட்டவரல் மட்டும் அதாவது இந்த நாளையும் கூட இப்படி பிரிக்க முடியாது. ஆனா இது தனியா நிற்கும். தாராளமா இது தனியா நிற்கும். ஆக கட்டை விரலுக்கு எதோட சேரணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா அவரா மனசு வச்சவனா சேர்ந்துக்கலாம். ஆக இந்த பரமாத்மாவை ஜீவாத்மா அடைய வேண்டும் என்றால் ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து பிரிந்து வந்து பரமாத்மாவை சேர வேண்டும். இது சின்முத்திரைன்னு பேரு. இந்த சின்முத்திரையோட சேர்ந்து தியானம் செய்யும் போது ஆன்மபலம் கூடும், சிவயோகம் சித்திக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு குறியீடு. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான பிரயத்தனங்களில் இதுவும் ஒன்று. பிறந்த உயிரினுடைய கடைசி பலன் என்ன அப்படின்னா, அந்த உயிர் கடைசியாக சிவத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், சிவத்தை சென்று அடைய வேண்டும். இதுதான் எடுத்த உயிர் அத்தனைக்கும் இடப்பட்ட கட்டளை. இந்த உயிருக்கு என்ன வயசு? ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றேன், இது கைலை அறக்கட்டளையில துரைசாமி ஐயா சொல்லி கொடுத்ததை நான் உங்களோட இப்ப பகிர்ந்துக்கிறேன். ஞாபகம் வந்துச்சு, பகிர்ந்துக்கிறேன். சிவத்துக்கும் நமக்கும் என்ன வயசு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த வயசு வித்தியாசமுமே இல்லைங்க. அவர் எப்ப ஜனிச்சாரோ அப்பதாங்க நாமளும் ஜனிச்சோம். ஆமா, பதி பசு பாசம்ல பதி பசு பாசம் மூணும் ஒன்றாக தோன்றியது இல்லைங்களா? சிவசித்தாந்தம் அதுதானே நான் சொல்லி கொடுக்குது. அந்த பசுங்கிற உயிர் திரும்ப திரும்ப பிறப்பு வேணா எடுத்து எடுத்து அது பக்குவ நிலைக்கு வர்றதும் போறதும் அதனுடைய கர்மவினைப்படி அமையுமே தவிர இந்த பசுவுக்கு அழிவே கிடையாது. உயிர் அழியவே அழியாது. அந்த ஆத்ம நிலை வேணா பக்குவப்பட்டு ஒரு கட்டத்துக்கு போகும். பூர்வ கர்மா, அந்த புண்ணிய கர்மா தீரும் இல்லையா, அந்த தீரும் காலம் வரைக்கும் இருக்கும். அது ஒரு வருஷமோ பல வருஷமோ பல 100 1000மோ பல லட்சம் ஆண்டுகளோ பல கோடியோ பல யுகமோ அந்த புண்ணிய கர்மா முடிஞ்ச உடனே மீண்டும் பிறக்கும். ஏன்னா சிவம் இருக்கிற வரைக்கும், பதி இருக்கிற வரைக்கும் பசு இருக்கும். இந்த பதியும் பசுவும் சேர்ந்து பாசத்தில் இந்த பசு பாசத்தோடு சேர்ந்து உழன்று தெரிந்து திரும்பவும் பதியை அடையும். இது நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கிற எளிமையான பாடம். ஆக இந்த ரிஷி பத்தினிகள்
எதை கேட்டாங்க? நீங்க சாபம் கொடுத்தீங்க, அதை அவங்க வரமா மாத்திட்டாங்க. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்காக தான் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். எங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு அந்த கர்வம் இல்ல இப்போ. இது வெறும் உடம்பு அல்ல. இந்த வெறும் சரீரம், இந்த மானுட சரீரம் சிவத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போகத்தை எல்லாம் விட்டு தற்போதும் ஒழியணும்பாங்க. அதாவது தான்கிற முனைப்பு ஒழியணும். அத அவங்க விட்டுட்டாங்க எப்பவோ. எப்ப சுவாமி கைய பிடிச்சு வளையல் போட்டாங்களோ அப்பவே அவங்களுக்கு அவங்களுடைய பூர்வ புண்ணிய மல வாசனை எல்லாம் கழிந்து போய் பூர்வ புண்ணிய கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டது. அந்த ரிஷி பத்தினிகள் சிவலோகம் அடைந்து சிவனோடு ஐக்கியமாகிறார்கள். இத பார்த்த ரிஷிகள் கர்வத்தை விடுத்து புத்தி தப்புதான், இவ்வளவு கர்வத்தோட நம்ம இருந்திருக்க கூடாது, சிவனையே அடக்க நினைச்சில்ல நாம ஒவ்வொன்னா ஏவினோம். நடராஜர் தத்துவம் வரும்போது அதெல்லாம் வரும். ஏன் நடராஜர் மான் வச்சிருக்கார், மழு வச்சிருக்கார், அக்னி வச்சிருக்கார், முயலகனை ஏன் கால்ல போட்டு மீச்சிருக்காருங்கிறதுல நடராஜர் தத்துவம் எல்லாமே இந்த தார்காவனத்து முனிவர்கள் செஞ்ச அபிச்சார ஹோமத்தினுடைய பலனாக வந்தது. அது வேற ஒரு நிகழ்ச்சி அப்போ தனியா பார்ப்போம். ஏன்னா அந்த எபிசோடு பெருசு, அதை தொட்டா நேரம் போறதே தெரியாது. இப்படியாக ரிஷிகள் தங்களுடைய தவறை உணர்ந்து திரும்பினர். இதுதான் வளையல் விற்ற படலம். அடுத்ததாக அஷ்டமா சித்தி அருளிய படலம். யார் யாருக்கு அஷ்டமா சித்தி அருளினார்கள் பார்ப்போம். கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரொம்ப அப்படி சௌக்கியமா ஒரு நல்ல அழகான மதிய நேரத்துல சாப்பிட்டுட்டு அப்படி தெம்பா உட்கார்ந்து பார்வதி தேவி தாம்பூலம் மடிச்சு தர சுவாமி தாம்பூலம் வாங்கி வாயில போட்டுட்டு சுத்தி சிவகணங்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் உட்கார வச்சுட்டு பார்வதி தேவியை இடது தொடையில் அமர வைத்துக் கொண்டு சிவ நெறிகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறாராம். பிரம்மகுமாரர்கள்ல இருந்து எல்லாரும் ரிஷிகள்ல இருந்து சப்த ரிஷிகள்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இமயமலையிலேயே இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் 6 பேர் அவங்க வேக வேகமா ரெடி ஆகி குதிராட்சம் எல்லாம் போட்டு திருநீர் எல்லாம் போட்டுட்டு பாதி மீட்டிங்ல நுழைஞ்சு எனக்கு கொஞ்சம் அதை சொல்றீங்களா அப்படி நட்ட நடுல கேள்வி கேட்கிற மாதிரி இவங்க வந்ததும் வராம பாதி மீட்டிங்ல உள்ள நுழைஞ்சதும் இல்லாம உள்ள நுழைஞ்சு மூச்சரைக்கே ஓடி வாமா இப்ப உட்காரு என்னமா வேணும்னு கேட்டதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு அஷ்டமா சித்தி பத்தி சொல்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. இவரும் ஐயோ பிள்ளைங்க ரொம்ப ஆசையா கேக்குதுங்களே, பாவம் ஓடி மூச்சரைக்கே ஓடி நமக்காக கேக்குறாங்களே, சரி சொல்லுவோம் எல்லாருக்கும் பிரயோஜனப்படுமே இவங்களுக்கு சொல்றதுனாலன்னு சொல்லி அஷ்டமா சித்திகளையும் உபதேசித்து அருள்கிறார். சோதனை பாருங்க, நம்மள மாதிரியே இருந்திருக்காங்க நிறைய பேரு. நம்ம ஒண்ணும் பூமியில புதுசு இல்ல. இந்த 6 பேரும் கேட்ட மாத்திரத்துல அதை மறந்துட்டாங்களாம். அஷ்டமா சித்திய மறந்துட்டாங்க. இவர் அஷ்டமா சித்தியையும் பத்தி சொல்லிட்டு எங்க சொல்லு, நான் என்னென்ன சொன்னேன்னு சொல்லுன்னு கேட்டா 6க்குமே சொல்ல தெரியல. 6 பெண்களுக்கும் சொல்ல தெரியல. ஒன்னோட ஒண்ணு திரும்பி பார்த்துட்டு இல்ல எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சுவாமிக்கு கோபம் வந்துட்டுதான். எப்பேற்பட்ட சிவநெறிய நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், யாருக்குமே கிடைக்காததை நான் உனக்கு போதிச்சிட்டு இருக்கேன். நட்ட நடுல உட்காந்து ஆட்டத்தை கலைச்சதும் இல்லாம கேட்கற வரைக்கும் கேட்டுட்டு இப்ப நான் என்ன சொன்னேன்னு கேட்டா எதுவும் தெரியாதுன்னு வேற சொல்றியா? இப்படிதான் கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பீங்களா? நான் கேட்க கேட்க கல்லு மாதிரி தானே உட்கார்ந்துருந்தீங்க. பட்டமங்கைங்கிற கிராமம் பாண்டிய நாட்டுல இருக்கு, அங்க போய் நீங்க 1000 வருஷத்துக்கு கல்லாவே கிடங்குன்னு சாபம் கொடுத்துடுறாரு. ரிஷிகள் சாபம் கொடுத்தா சுவாமி அனுகிரகம் பண்ணி நிவர்த்தி கொடுப்பார். வேற யாராவது சாபம் கொடுத்தா தெய்வம் நிவர்த்தி கொடுக்கும். தெய்வமே சாபம் கொடுத்தா எங்க போய் நிவர்த்தி கிடைக்கும்? 6 பெண்களும் கதறி அழுகிறார்களாம். சுவாமி நாங்க என்ன சுவாமி பண்ணுவோம், ஞாபகத்துல இல்ல, வளரக்கீரெல்லாம் நிறைய சாப்பிடல போல இருக்கு, இமயமலையில அதெல்லாம் கிடைக்காது போல, நாங்க என்ன பண்ணுவோம் சுவாமி, எங்க மேல தப்புதான் அப்படின்னு. சரி, சபிச்சதுதான், நிவர்த்தி வேணா ஒண்ணு சொல்றேன். பட்டமங்கையில 1000 ஆண்டுகளுக்கு நீங்க கல்லா கடங்க, யாம் மதுரைக்கு சோமசுந்தர கடவுளாக வருவோம். நான் உங்க கல்லு மேல என் கால் படுற மாதிரி அப்படி நடந்து போகும்போது உங்களுக்கு உயிர் உயிர் வரும். அப்ப உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இதுதான் சாபம். சரி, அப்படியே நடக்குது. காலங்கள் உருண்டோடுது. அவங்க எப்பவோ பட்டமங்கலத்துல 1000 வருஷம் அப்படி கல்லா கிடக்குறாங்க, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கல்லா கிடக்குறாங்க. சுவாமி மதுரையில் திருஅவதாரம் சுவாமியோடது நடக்குது. மீனாட்சி அம்மையினுடைய திருமணத்துல ஒட்டி
சுவாமி மதுரைக்கு சோமசுந்தர கடவுளாக சொக்கநாதர் என்னும் பெயர் கொண்டு பாண்டிய நாட்டின் மாப்பிள்ளையாக வருகிறார். வந்த இடத்துல ஒரு நாள் வீதி உலா அல்லது நகர் உலா எப்படியாவது வச்சுக்கலாமே, பட்டமங்கை வரைக்கும் போக வேண்டிய வேலை வந்து சுவாமி நடந்து வரார். அந்த பக்கமா சுவாமியினுடைய பாத தூளிப்பட்டு 1000 ஆண்டுகள் கல்லாக கிடந்த இந்த பெண்களுக்கு உயிர் வந்து எழுகின்றனர். பூர்வ ஜென்ம புண்ணியம் ஞாபகம் வருது எல்லாமே. இப்போ பயபக்தியோட வந்து உட்கார்ந்து கேக்குறாங்க, சுவாமி இந்த தடவை அந்த தப்பு செய்ய மாட்டோம், இப்போ நீங்க சொல்லி கொடுங்க, கவனமா கேட்டுக்கிறோம். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், தலையை ஆட்டிட்டு விட்டேன்னா அவ்வளவுதான், கொட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மிரட்டல் மிரட்டிட்டு அஷ்டமா சித்திகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பரகாமியம், ஈஷித்துவம், வசித்துவம். இதுதான் அந்த அஷ்டமா சித்தி. அனிமா அப்படின்னா அணுவுக்கும் அணுவா இருக்கிறது, தூசியையும் தூசிக்கு. இந்த கதவு ஜன்னல்லாம் திறந்தா வெயில் இப்படி கிராஸா ரூம்குள்ள படும்போது பாத்தீங்கன்னா அந்த வெயில்ல துகள் அப்படி பறக்கும் தெரியுமா? அந்த துகளை 1000மாக பிளந்து அதுக்குள்ளேயும் அணு அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு போறதுதான் அனிமாமா. அந்த தூளே காத்துல பறக்கிற அந்த தூளே கடுகுல 100ல 1 பங்கு தான் இருக்கும். அத 100ஆ பிளக்கக்கூடிய தன்மைக்கு அனிமான்னு பேரு. வியாபிச்சிருக்கிறது, பொருள்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளுமாய் வியாபிச்சிருக்கிறது. லகிமா அப்படின்னா லகு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது லகிமா. எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அப்படி அசால்ட்டா தூக்குறது, மேருமலையாவே இருந்தாலும் அப்படி லேசா அப்படி தூக்குறது. சீதை இதைதான் செஞ்சான். வில்லடிக்க போற ஜனகருக்கு வந்து யாரு இந்த சிவதனுசை ஒடிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் சீதை வந்து கட்டி தருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப ஏற்பட்ட மாப்பிள்ளைக்கு நான் எங்க போவேன்னு ஒரு தடவை கவலையோட பால்கனியில நின்றுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் சீதை பந்தாடிட்டு இருந்தாலும், பூப்பந்து ஆடிட்டு இருந்தாலும், ஒருத்தர் தூக்கி போட்டு அடிச்ச பந்து அந்த சிவதனுசு இருக்கக்கூடிய அந்த சிவதனுசு எப்படி தெரியுமா அவங்க வச்சிருப்பாங்க, ரொம்ப பெரிய பலகையில, அதாவது ஒரு பெரிய டேபிள்னு வச்சுக்கலாமே, ஒரு பெரிய டேபிள்ல 1000 வீரர்கள் தள்ளி கொண்டு வந்தாங்களாம். அந்த டேபிள சிவதனுசுல வச்சு நகர்த்த முடியாம 1000 வீரர்கள் தள்ளி கொண்டு வந்து நகர்த்தி, ஏன்னா தினமே அதுக்கு பூஜை உண்டு. ஜனகர் வந்து சிவதனுசுக்கு பூஜை பண்ணாம சாப்பாடு எடுத்துக்க மாட்டாரு. 1000 வீரர்கள் தள்ளிக்கிட்டு தான் வந்தாங்களாம், தூக்க முடியலையாம். இழுத்துக்கிட்டே வந்து வச்ச அந்த சிவதனுசு அந்த மேடை கிட்டக்க வந்து மரத்தாலான அந்த மேடை கிட்டக்க வந்து அந்த பூப்பந்து விழுந்துருதான். ஒத்த கையில அப்படி லேசா அந்த அந்த டேபிள அப்படி ஒரு தள்ளிட்டு அந்த பூப்பந்தை எடுத்துட்டு ஓடிட்டாளாம் சீதை விளையாடுறதுக்கு. இத ஜனகர் பாக்குறாரு. பக்கத்துல மந்திரி இருக்கிறார். புரிஞ்சு போச்சு, ஒரு சிரிப்பு தான். சரி, வந்தது சாதாரண பெண் அல்ல, தெய்வாம்சம் பொருந்திய பெண். அதுவும் இடது கையில ஒத்த கையில 1000 பேர் தள்ளிக்கிட்டு வந்த சிவதனுசா அப்படி அசால்ட்டா தள்ளிட்டு அந்த பூப்பந்தை எடுத்துட்டு அவ பாட்டுல ஓடி துள்ளி குதிச்சுட்டு மான்குட்டி மாதிரி ஓடுறா பாரு. அப்ப இந்த சிவதனுசை எவன் முறிக்கிறானோ அவனுக்குதான் என் பொண்ணுன்னு அப்ப முடிவு பண்ணாராம். அதுதான் லகுத்தன்மைங்கிறது. அதுதான் மேருமலை கூட லைட் வெயிட்டா அப்படி மாத்தி தூக்குறது. கரிமா ரொம்ப சின்னதை கூட அசைக்க முடியாதபடி பலம் மிகுந்ததா பண்றது. பீமனுக்கு ஆஞ்சநேயர் பண்ணுவாரு. அந்த தடாகத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது காட்டுல ஒரு டெஸ்ட் வைப்பாரு. அந்த கிழக்குரங்காக வந்து குறுக்க படுத்திருப்பாரு. வால் அசைக்க முடியுமான்னா, என்னாலலாம் வால் எடுத்துக்க முடியாது, முடிஞ்சா இந்த வாலை எடுத்து நீ நகர்த்தி வச்சுட்டு போ. குரங்கோட வால் தானே, அது என்ன கனமாவா இருக்க போகுதுன்னு சொல்லி பீமன் தூக்கி தூக்கி பார்ப்பான். குரங்கோட வால் எப்படிங்க கனமா இருக்கும், ஆனா அசைக்க கூட முடியாது. லேசா இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பருவா ஆகிறது தான் கரிமா. பிராப்திங்கிறது நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போறது, அதுதான் பிராப்தி. பரகாமியம் கூடு விட்டு கூடு பாயிருது. இது நமக்கு நிறைய தெரியும். கூடு விட்டு கூடு பாயிற கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஓரளவுக்கு தெரியும். ஈஸ்வத்துவம் வந்து சிவன் செய்யற அத்தனையும் செய்யறது, அதாவது காத்தல் அழித்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலையும் செய்யறது. அவங்களால சிருஷ்டி பண்ண முடியும், காப்பாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும், நவகிரகங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இடைக்காடருக்கெல்லாம் ஈசத்துவம் வாய்த்ததாலதான் அந்த பஞ்சகாலத்துல நவகிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து பூமிக்கு பஞ்சத்தை தீர்த்து மழை கொடுக்கும்படியா செஞ்சாருன்னு வரலாறு இருக்கு நமக்கு. இடைக்காடர் பற்றிய செய்தி நமக்கு அப்படிதான் சொல்றது.
ஆக இந்த ஈசித்வ சக்தியை அவர் கை கொண்டாருங்கிறதுக்கு உதாரணமா சொல்லலாம். வசித்துவம்ங்கிறது அனைவரையுமே வசியம் செய்யக்கூடிய விஷயம். இந்த பிரபஞ்சத்துல அத்தனை அண்ட பேரண்டத்தையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு குணம். அந்த 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 திறமைதான், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த சித்தி, அதுதான் வசித்துவம். ஆக இந்த 8 தான் அப்படின்னு சொல்லி, இதுதான் அஷ்டமா சித்தின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அந்த 6 பேரும் ரொம்ப ஸ்ரத்தையா கேட்டுட்டு, சுவாமி மனசுல வச்சுப்போம், என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்லி திருப்பியும் எங்க வந்தாங்களோ திருக்கைலாயத்தை நோக்கி நடந்து சென்று பார்வதி தேவியை வணங்கி திருப்பி பழையபடி பேக் டு பெவிலியன் என்று போறாங்க. அடுத்ததாக விடை இலச்சினை இட்ட படலம். ஒரு காலகட்டத்துல பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நட்புறவு அவ்வளவா பெருசா இல்ல, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் சண்டை கசமுசா நிறைய நடக்க ஆரம்பிக்குது. அந்த தோழமை குணம் போயிடுச்சு. பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் அப்படியே முட்டிக்குது பகை. எப்ப பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா பாண்டிய நாட்டுக்கு சைவம் பெருசு, சைவம் தழைத்தோங்கிறதுக்காக இவங்க படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சமணத்தை தழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே சோழர்களை கண்டா பாண்டியர்களுக்கு பிடிக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி மனக்கசப்போடையே போயிட்டு இருக்கு. இதை தீர்க்கணும்னு நினைச்சார் சுவாமி. ஒரே ஒரு சோழனுக்கு மட்டும் சமணம் மேல பெருசா ஒண்ணு ஈடுபாடு கிடையாது. அவன் காட்டை அழித்து நகரமா நாடு உருவாக்கணுங்கிறதுனால அவன் காட்டை வெட்டி 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 நகரமாக்கிட்டே வந்ததுனால அவன் பேர் காடு வெட்டி சோழன். அவனுக்கு சுவாமி மேல தனி பிரியம், சிவபெருமான் மேல தனியே அலாதி பிரியம். ஊர்ல எல்லாரும் ஊர் பக்கம் அங்க கிராமத்துல அக்கம் பக்கம் எல்லாரும் சொல்றத கேட்டு 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 மதுரையில இருக்கிற ஆலவாயப்பரை சோமசுந்தர கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நாள் ஆக ஆக அந்த ஆசை வேகம் எடுத்து எடுத்து வெறித்தனமா அவனுக்குள்ள சிந்தையில ஊறி, நம்ம எப்படி மதுரைக்கு போறது, பாண்டிய நாட்டுக்கும் நமக்கு பகையாச்சு, நம்ம எப்படி மதுரைக்கு போறது, நம்ம மதுரைக்கு போனா வெறும் சண்டை வந்துருமே, நீ எதுக்கு உழவு பார்க்க வந்தியான்னு போட்டு நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்களே, எப்படி போறது எப்படி போறது. இது நாள் ஆக ஆக இந்த எண்ணம் ரொம்ப அவனை வேற எந்த வேலையுமே செய்ய விடல. மதுரை சோமசுந்தர கடவுள் சொக்கநாத பெருமான், மதுரை சொக்கநாத பெருமான், இதையே நினைச்சு நினைச்சு ஒரு நாள் அப்படி தூங்கிடுறான். ஆஹ் அவன் தூங்கும் போது கனவுல சித்தராக பயப்படாத, நான் மதுரையில சோமசுந்தர கடவுளாவே உனக்கு காட்சி தரேன், வா என் கூட அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறார். அடுத்த நாள் இவன் கண் விழிச்சு பார்க்கும்போது, வெளியில பார்க்கும்போது இவன் கண்ணு முன்னாடி கனவுல சித்தர் கண்ணுல படுறாரு. சுவாமி நான் மதுரைக்கு போகணும், வா வா என் கூட வா, தெரியும் நீ கேட்பான்னு தெரியும், அதுக்குதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு அழைச்சிட்டு வர்றாரு. மதுரைக்கு அழைச்சிட்டு இதோ இதுதான் பொத்தாமரை குளம், இதுல குழி, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அவன் பொற்றாமரை குளத்துல குளிக்கிறான். வா கோயிலுக்கு வான்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எல்லா தரிசனம், அப்பவே ஒரு டூரிஸ்ட் கைடா இருந்திருக்காரு பாருங்க, ஒரு சந்நிதி விடாம எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு, அது தெரியுது பாரு வடக்கு வாசல், அது வழியா நீ ஓடி போயிடு. என்ன சரி ஒரு தடவை வந்துட்டா போதும், திரும்ப திரும்ப எல்லாம் வரக்கூடாது, நான் ஒரு தடவை நீ ரொம்ப ஆசைப்பட்ட கேட்ட உன்னை கூட்டிட்டு காமிச்சிட்டேன், மறுபடியும் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் எல்லாம் வரக்கூடாது, ஓடுன்னு விரட்டி விட்டுறாரு. அவனும் கிளம்பி போயிடுறான். இப்போ இவர் என்ன பண்றாரு, அவன் போன வடக்கு வாசல்ல அவ்வளவு பெரிய நெடுங்கதவை அடைச்சு சாத்தி இலச்சினை வைப்பாங்க. அப்பெல்லாம் இலச்சினை வைக்கிறது உண்டு இல்லை, இப்பதானே நம்ம அரக்கு சுத்தி மூடுறோம். ரிஷப இலச்சினையை பொறிச்சிடுறாரு. ரிஷப இலச்சினையை பொறிச்சிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி தான் பாடல அமைதியா இருக்கிற இடம் தெரியாம அவர் தான் தன் பள்ளியறை உண்டுன்னு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டா கொடுத்துட்டு சமத்தா பேர் வாங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில காவலர்கள் எப்பவுமே அந்த சின்ன வாசல் குட்டி வாசல் வழியா வந்துதான் பெரிய கதவை உள்பக்கமா இருந்துதான் திறப்பாங்க. காவலர்கள் உள்ள எல்லா கோவரையும் மேற்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல் எல்லாத்தையும் திறந்துகிட்டு வராங்க. வடக்கு வாசல திறக்க வரும்போது இலச்சினை மாறி இருக்கிறத பார்த்து காவலர்களுக்கு பதற்றம் வருது, தூக்கி வாரி போடுது. ஏன்னா கயல் இலச்சினை தான் இருக்கும், எப்பவுமே மீன் இலச்சினை தான் இருக்கும். பாண்டிய நாடு முழுக்க மீன் இலச்சினை தான் இருக்கும், மீன் இலச்சினை தானே இருக்கும். இது என்ன புதுசா ரிஷப, அப்ப யாரு வந்திருக்கா, ஐயோ அப்ப யாராவது கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்களா, இது என்னதான் இருக்கும்னு சொல்லி பதறி போய் மன்னரிடம் போய் சொல்றாங்க. மன்னர் ஓடி பாக்குறாரு. அந்த காலகட்டத்துல ஆட்சி சென்றவன் ராஜேந்திர பாண்டியன் என்னும் மன்னன்.
அந்த ராஜேந்திர பாண்டியன் வந்து பாக்குறான் ரிஷப இலச்சினை. ஐயோ இது என்னன்னு தெரியலையே, சரி வா நம்ம கோயிலுக்கு உள்ள போய் சுவாமிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாப்போம்னு சொல்லி சோமசுந்தர கடவுளுக்கு அதாவது மேபி திருட வந்தவனோ இல்ல யாரோ ஏதாவது கோவில்களுக்கு ஏதாவது ஊரு விளைவித்திருக்கானோன்னு பயந்துட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. கண்ணீர் விட்டு கதறா, சுவாமி வந்தது யாருன்னு தெரியலையே, என்ன நடந்துச்சுன்னு புரியலையேன்னு. சித்தராக வந்து நடந்ததை புரிய வைக்கிறார். வந்துட்டு போனவன் சோழன் தான், என் மேல பக்தி கொண்டு வந்திருக்கான், அவன் மேல இனிமே சோழ நாட்டின் மீது பகை வேண்டாம், கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒத்துமையா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறைகிறார். வந்தது சாட்சா சிவபெருமானேன்னு சொல்லி உணர்ந்து புலகாங்கிதம் அடைந்து சுவாமிக்கு அத்தனை விதமான சிறப்பு அபிஷேக ஆராதனைகளையும் செய்து சோழ நாட்டுக்கு தூது விடுறான். அப்பா பகை வேண்டாம், இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது, நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இலச்சினையை பொறிச்சு சுவாமியா வந்து லீலை பண்ணிட்டாரு, நம்ம இதுக்கப்புறம் பகை வேண்டாம், நம்ம நட்புறவோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாக மீதி காலத்தை கழித்தார்கள்னு சொல்லி இந்த விடை இலச்சினை இட்டப்படலும் நிவர்த்தி ஆகிறது, பூர்த்தி ஆகிறது. ஆக சுவாமி வந்து எதையெல்லாம் கவனிச்சிருக்காரு பாருங்களேன், எதெல்லாம் யோசிச்சிருக்காரு பாருங்க. 2 நாட்டுக்கு பகை இருக்கு, அதெல்லாம் இருக்கக்கூடாது, இருக்கணும். உன் வீட்டுல பிரச்சனை இல்லை, அவ எதுக்கு அப்படி சமயம் இல்ல, அவ வீட்டுல பாவம் சாப்பாடு இல்லை, இரு அவளுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரும். இவன் என்ன ரொம்ப நேரமா ட்ரெஸ் இல்லாம பாவம் போட்டதே போட்டு ட்ரில்ஸ்லாவே சுத்திட்டு இருக்கான், இரு அவனை போய் ட்ரெஸ் கொடுத்துட்டு வரும். அப்படி குழந்தைங்களை எப்படி பார்த்து பார்த்து ஒரு தாய் கவனிப்பாளோ அந்த மாதிரி சோமசுந்தர கடவுள் மதுரையை சுத்தி 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 எத்தனை விதமான திருவிளையாடல்கள் நடத்தியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இதுவா, இதெல்லாம் ஒரு கதையா, இதுக்காக தான் வந்தாராக்கோ, ஏப்பா ஒரு வளையல் கேட்டாங்கிறதுக்காக வந்தாரா? ஆமா, வளையலுக்காக வந்தாரு. வந்து அவங்களுக்கு தான் யாருன்னு உணர்த்தினாரு, மோட்சத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? கதவுல ஒரு மீன் இலச்சினை எடுத்துட்டு ரிஷப இலச்சினை வைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? 2 நாடு பகையை மறந்து சந்தோஷம் ஆயிடுச்சா? அதுக்கு அது ஒரு சின்ன காரணமாக இருந்ததா? ஏப்பா சரியா கிளாஸ் கவனிக்கலன்னா அதுக்கெல்லாமா திட்டுவாங்க? பின்ன வேற எதுக்கு திட்டுவாங்க? அவ்வளவு சுவாமிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு கிட்டக்க போறோம், குரு திட்டுறாரு. சாட்சாத் சுவாமியே தான் யாருங்கிறத சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் எதையும் கண்டுக்காம சரியா கேட்காம கேட்டதை நான் மறந்துட்டேன்னு நின்னா எப்படி? சின்ன 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 விஷயம், ஆனா எப்பேற்பட்ட விஷயங்களை அது நமக்கு கற்றுத் தருகிறது. சின்ன 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 திருவிளையாடல் தான் நடத்தியிருக்காரு, ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல, சின்ன சின்ன லீலைகள். ஆனா தன்னுடைய சிருஷ்டின் மேல் அவருக்கு எத்தனை பிரியம், தான் படைத்த உயிர்களின் மேல் அவருக்கு எத்தனை கருணை, அததான் நம்ம பார்க்கணும். அததான் சிவனுக்கு மிக்கார், சிவத்தை மிக்கார் ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக மதுரைக்கெல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் சைவ சித்தாந்த கழகம் சற்றேனும் புண்ணியத்தை கட்டிக்கொள்ளும் நிச்சயமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது செய்க, மலிவளம் சுரக்க, மன்னர் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிமேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒவ்வொரு வாரமும் நீங்க கொடுக்கிற ஆதரவு எங்களை இன்னும் இன்னும் உற்சாகத்தோடு பயணிக்க வைக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். இதோ விளையாட்டா 34 படலம் தாண்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதை தாண்டுவோம். இதை தாண்டறதுக்கு அப்புறம் அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதன்படி அடுத்த நகர்வை நோக்கி நாம் நகர்வோம். அது வரைக்கும் கவலை இல்லாம பயணிக்கலாம். அனைவரும் இன்புற்று, எல்லோரும் இன்புற்று, எல்லா நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.